Hello students, இந்த வீடியோவில் வந்து வாட்டருடைய அயனைசேஷன் பற்றி படிக்க போகிறோம். We have learned that when an acidic or basic substance is dissolved in water, depending upon its nature, it can either donate or accept a proton. இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அது அசிடிக் ஆர் பேசிக்காக இருக்கலாம். அசிடிக் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரோட்டான் டோனராக இருக்கும். பேசிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அது ப்ரோட்டான் அக்செப்டராக ஆக்ட் பண்ணும். In addition to that, pure water itself has a little tendency to dissociate. That is, one water molecule donates a proton to another water molecule. இப்போது வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிட்டில் டெண்டன்சி டு டிசோசியேஷன் டெண்டன்சி இருக்குது. ஒரு குறைஞ்ச அளவு டிசோசியேஷன் டெண்டன்சி இருக்குது. அதனால் அது என்ன பண்ணும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் இன்னொரு வாட்டர் மாலிக்யூலுக்கு ப்ரோட்டானை டொனேட் பண்ணும். திஸ் இஸ் நோன் அஸ் ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். இந்த ரியாக்ஷனை தான் என்னென்னு சொல்கிறோம், ஆட்டோ அயனைசேஷன் ரியாக்ஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு H2O இருக்குது, இன்னொரு H2Oக்கு எப்படி ப்ரோட்டானை டொனேட் பண்ணுது, ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்ட்ராக்ட் தி ப்ரோட்டான் ஃப்ரம் அனதர் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இட் டொனேட்ஸ் த ப்ரோட்டான். ப்ரோட்டான் டோனரை ஆசிட்னு சொல்கிறோம். இங்கே ஆசிட் 1ன்னு வச்சுக்கிட்டாங்க. இது பேஸ் 2. ஓகே, அப்போ இது என்னவாகும், ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது H3O+ஆக கன்வெர்ட் ஆகும். இப்போ இது ஈக்குலிபிரியமில் இருக்கிறதுனால இந்த H3O+லேருந்து அகைன் H+ இந்த OH- போச்சுன்னா ரிவர்ஸ்கில் ரியாக்ஷன் திரும்பி நடக்கலாமா? அதனால் இதை வந்து பேஸ் 1ன்னு வச்சுக்கிறோம் ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணுறதுனால. ஓகே, இதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் இன் ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். In the above ionization, one water molecule acts as an acid while the another water molecule acts as a base. இதில் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆசிடாகவும் இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் பேஸாகவும் ஆக்ட் பண்ணுது. The dissociation constant for the above ionization is given by the following expression. இந்த ரியாக்ஷனுக்கான dissociation constant எப்படி மென்ஷன் பண்ணலாம், K is equal to concentration of H3O plus into concentration of OH- divided by இங்கே 2 moles of water இருக்குது. அதை ஜென்ரலாக எப்படி எழுதலாம், H2O ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். The concentration of pure liquid water is 1. ஒரு pure liquid water concentration 1. அப்போது கீழே இருக்கிற H2O the whole square value என்னது 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறும், K is equal to H3O plus into OH-. இந்த கேக்கு பதிலாக KWன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். KWங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ஆர் அயனிக் ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர். It was experimentally found that the concentration of H3O plus in pure water is 1 into 10⁻⁻⁷ at 25 degrees Celsius. ஒரு pure water-உடைய H3O plus concentration பார்த்தீங்க அப்படின்னா 1 into 10⁻⁷ இருக்கும். இதில் 25 degree Celsiusல. Since the dissociation of water produces equal number of H3O plus and OH-. வாட்டரை டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா அது ஈக்குவல் நம்பர் ஆஃப் H3O plus and OH- ப்ரொடியூஸ் பண்ணும். The concentration of OH- is equal to 1 into 10⁻⁷ at 25 degrees Celsius. இப்போ அந்த OH- உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 1 into 10⁻⁷ அதே அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரில் அப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு வேல்யூஸும். வாட் இஸ் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் at 25 degrees Celsius? KW equal to H3O plus concentration into OH- concentration. ரெண்டு வேல்யூஸ் எவ்வளோ, 1 into 10⁻⁷ into 1 into 10⁻⁷. இப்போ கம்பைன் பண்ணிங்கன்னா KW equal to 1 into 10⁻⁴ ஆன்சர் கிடைக்கும். லைக் ஆல் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ், எல்லா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டை போல் KW இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். இதுவும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். வாட்டருடைய டிசோசியேஷன் வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். With the increase in temperature, the concentration of H3O plus and OH- also decreases and hence the ionic product also increases. அதாவது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது H3O plus and OH- உடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அயனிக் ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 0ங்கிற டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸில் 1.14 into 10⁻⁵ அதுதான் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இதுவே 10 டிகிரி செல்சியஸில் 2.95 into 10⁻⁻15. 25 டிகிரி செல்சியஸில் இப்போ நம்ம பார்த்தது 1 into 10⁻⁴. 40 டிகிரி செல்சியஸில் 2.71 into 10⁻⁴. 50 டிகிரி செல்சியஸில் 5.30 into 10⁻⁴. அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து KW வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே தான் வருது. In neutral aqueous solution like NaCl solution, the concentration of H3O plus is always equal to concentration of OH-. நியூட்ரல் சொல்யூஷன்ஸான NaCl சொல்யூஷன்லாம்
H3O+ வந்து எப்போவுமே OH- உடைய கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். Whereas in case of an aqueous solution of a substance which may behave as an acid or a base, the concentration of H3O+ will not be equal to OH-. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆசிடாவோ பேஸாவோ இருந்துச்சுன்னா, இங்கே NaCl வந்து நியூட்ரல் சால்ட்டு, அதனால் அதில் எந்த சேஞ்சும் இல்லை. H+OH- உடைய கான்சன்ட்ரேஷனில் சேஞ்சஸ் எதுவும் வராது. இதுவே ஒரு ஆசிடாவோ பேஸாவோ இருந்தால் நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து OH- H+ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும், ஈக்குவலாக வராது. We can understand this by considering the aqueous HCl as an example. HCl எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது மூலமாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். In addition to the autoionization of water, the following equilibrium due to dissociation of HCl can also exist. இப்போ HCl வாட்டர் டிசோசியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஃபார்ம் ஆகும்? HCl plus H2O gives H3O plus Cl minus. இந்த கேஸில் வந்து addition to autoionization of water, HCl molecule also produces H3O plus ion by donating a proton to water. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருந்து H+ ions வரும். அது போக இந்த HCl ஆல்சோ டொனேட் H+ ions. அப்போ இங்கே H+ அயானுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து OH- அயான்ஸை விட அதிகமாக இருக்கும். அதாவது H3O+ is always greater than OH- here. ஓகே, இட் மீன்ஸ் தட் aqueous HCl சொல்யூஷன் இஸ் அசிடிக். இதுக்கு மீனிங் என்னது? நம்ம aqueous HCl சொல்யூஷன் வந்து அசிடிக் சொல்யூஷனாக இருக்குது, நியூட்ரலாக இல்லை. பேசிக் சொல்யூஷன்ஸான அம்மோனியா, NaOH இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா OH- உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். எக்ஸாம்பிள் 8.1. Calculate the concentration of OH- ion in a fruit juice which contains 2 × 10⁻³ mole H3O+ ion. Identify the nature of the solution. இப்போ H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 2 × 10⁻³ mole. இப்போ அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்னது? Kw = H3O+ × OH-. இப்போ இதில் OH- உடைய கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. OH- ஈக்குவல் டு KW/H3O+ன்னு சேஞ்ச் ஆகுமா? KW வேல்யூ எவ்வளோ? 1 × 10⁻⁴. H3O+ நமக்கு கொடுத்துருக்காங்க 2 × 10⁻³ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5 × 10⁻11 மோல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து OH- உடைய கான்சன்ட்ரேஷன். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற H+ உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னா 2 × 10⁻³ OH- உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதை விட குறைவான வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அப்போ H3O+ இஸ் லெஸ் தேன் OH- கான்சன்ட்ரேஷன். அப்போது நமக்கு எடுத்துருக்கிற ஜூஸ் என்னது? அசிடிக். ஓகே, இந்த கண்டிஷன் எங்கே பார்த்தோம்? H+ அயான்ஸ், அதாவது H3O+ உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் அசிடிக் சொல்யூஷன்ஸில் மட்டும்தான் H3O+ அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கும். இங்கே வந்து எவாலுவேட் யுவர்செல்ஃப் 5ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.